ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ தேர்வுக்கு இவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போட போறீங்க, எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐ தேர்வில் உன்னுடைய போட்டி இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், உன்னுடைய ப்ரிப்பரேஷன் இதுக்கப்புறம் எப்படி நீ வந்து அதை அமைச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து வெறுமனே இருக்காம லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ பார்த்தோன்னே இப்படி தான் நான் படிக்கணும் இந்த அடுத்து வர 1.5 மாசத்துல அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. எஸ்ஐக்கான எக்ஸாமினேஷன் டேட்ஸ் எப்போ வரும்ன்றதே நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்து எங்க இன்ஸ்டிடியூஷன் தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் எ நான் கடவுள் டெஸ்ட் ஷெட்யூல். ஓகேவா? ஸோ நான் கடவுள் டெஸ்ட் ஷெட்யூல்ல டோட்டலா எத்தனை டெஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் இருக்க போகுது. தட் மீன்ஸ் இது வந்து உனக்கு யூடியூப்ல ஒரு 10 முழு மாதிரி தேர்வுகளை முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம். இதற்கு கூட நாங்கள் என்னெல்லாம் கொடுக்கவிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின், இது எல்லாமே வந்து ஒரு பிரிண்டட் மெட்டீரியலா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ண போறோம். தட் மீன்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண போறோம். ஸோ இதுல சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படிலாம் இதனுடைய சேரணும், இது வந்து முழுக்க வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது தான். ஸோ இது எப்போ சேரணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு வீடியோலாம் உங்களுக்கு நான் மண்டே போடுறேன். ஏன்னா இந்த டெஸ்ட் பேட்சுடைய ஷெட்யூல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி தான் உங்களுடைய ஃபுல் டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம எஸ்ஐ எக்ஸாம் டேட் வரதுக்குள்ள 22ஆம் தேதிக்குள்ள நம்மளுடைய ஃபுல் டெஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்களும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அட்டன் பண்ணலாம், நல்லபடியாக அட்டன் பண்ணலாம். பிகாஸ் ஜூலை மாதத்துலேருந்து நம்ம வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் 10 ஃபுல் டெஸ்ட் என்ன, அந்த உங்களுக்கு தெரியுமா பிடிஎஃப், அதுக்கு அடுத்து அந்த பாக்ஸ் கொஷின், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது, எங்க கிடைக்க போகுது, எந்த லிங்க்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா தகவலையும் நான் வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை சொல்றேன். இதுக்கு ஏன் நான் கடவுள்னு பேர் வச்சதையும் நான் திங்கக்கிழமை உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக திங்கக்கிழமை வீடியோ வந்துடும். ஓகேவா? அதுக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அதில் எப்படி ஜாயின் பண்றதுன்றதை பார்த்து சேர்ந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சேர்றது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுமாலாம் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு போன முறை எக்ஸாம்ஸ்ல. ஸோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி பயன்பெறுவதற்கான வழியை பாருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல போறது, எத்தனை பேர் எஸ்ஐ தேர்வுக்கு அப்ளை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆமாவா? எல்லாருக்குமே இருந்தது. ஆமாவா? ஸோ நேற்றைய ஈவினிங் ஒரு 5 மணி வாக்கில் அப்ளை பண்ணப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2,12,709 பேர், 789 பேர் நேற்று ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ இரவு வேலைக்குள்ள கிட்டத்தட்ட 2,15,000 சாரி, கிட்டத்தட்ட ஈவினிங் நைட் அந்த 11 மணிக்குள்ள முடியுதுன்னு சொன்னாங்களா, 12 மணிக்கு, அதுக்குள்ள கிட்டத்தட்ட 2,14,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு எதுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2,14,000 பேர் போட்டி போட போறாங்க. போன வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒரு வாரம் டேட்டை, அதாவது அப்ளை பண்ணாதவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறை எக்ஸ்டெண்டே பண்ணல, கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனை. மேபி அவங்க இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்றது அவங்களுடைய முடிவு. ஆனால் நேற்று இரவு 12 மணியோட வந்து, அதாவது அதிகாலை 12 மணியோட வந்து நோட்டிபிகேஷன், அந்த டைம் வந்து அப்ளை பண்றதுக்கான இது வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 2,14,000 பேருமே சின்சியரா படிப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுல ஒரு சில பேர் வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, மேல் வீட்டுல சொன்னாங்க, கீழ் வீட்டுல சொன்னாங்கன்னு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சின்சியரா படிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. அப்போ இதனுடைய காம்படிஷன் மிக மிக குறைவு. போன வருஷம் 444 வேகன்சி வரும்போது 2.5 லட்சத்துக்கு பேர், 2.25 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனா இந்த முறை 750 வேகன்சி இருந்துமே உனக்கு அப்ளிகேஷன்ஸ் குறைஞ்சுதான் இருக்கே தவிர அப்ப காம்படிஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப சில பேர் இதுல இருந்து விலகி போயிருக்காங்க. அதாவது மேபி டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளுடைய குரூப் 4ல தான் ஆயிட்டோமே, நம்ம தான் குரூப் 2 எழுதிருக்கோமே சொல்லிட்டு அவங்க எல்லாம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அப்ப இந்த 2,14,000 பேர் அப்ளை பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்வில் நீ ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போட போறீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு 286 பேர் போட்டி போட போறீங்க. தட் மீன்ஸ் ஒரு சீட்டை பிடிக்கிறதுக்கு 286 பேருக்கு போட்டி நடக்க போகுது. அப்ப அந்த 286 நீ ஒரு ஆளா போட்டி போட்டு முன்னாடி போடணும். நான் லட்சத்திலே போட்டி போட்டு முன்னாடி வந்தவன், அதாவது நீ பிறப்ப சொல்றேன், லட்சம் விந்தணுக்கள்ல போட்டி போட்டு அம்மாவினுடைய கருப்பையை நோக்கி ஓடி ஒரு குழந்தையா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அப்ப லட்சம் பேர்லயே போட்டி போட்டு முன்னால வர தெரிஞ்சவங்களுக்கு இந்த 286 சொச்சம் தான். இந்த 286 அந்த ஒரு சீட்டை பிடிக்கிறது உன்னால முடியாத போற ஒரு காரியம் கிடையாது. சோ இன்று முடிவு பண்ணிக்கோங்க, அந்த ஒரு சீட்டு எனக்கு தான், எனக்குன்னா நான் சொல்றது உனக்கு தான். ஓகேவா? அப்ப உனக்கு தான்ற அந்த முடிவோட நீங்க இருந்து களத்துல இறங்குங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. நாங்களும் ஃபுல் டெஸ்டோட வரோம். சோ இந்த ஃபுல் டெஸ்டையும் அட்டெண்ட் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாரத்தினுடைய முடிவிலையும் நீ எப்படி முன்னேறி போயிட்டு இருக்கன்றதையும் உனக்கு நல்லபடியா அது உணர்த்துறதுக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்ன்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிருக்கோம். சோ இதை பத்தின டீடைல் வீடியோ நான் மண்டே எடுத்துட்டு வந்துருவேன். ஓகேங்களா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.